Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம butterfly stitch Aari needle, normal needle எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கேன். இதோட ஸ்பேஸ் வந்து 1 cm. நம்ம யூசுவலா இத லோட் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுட்டு ஒரு 5-6 ஸ்டிட்ச் சேர்த்து பிடிச்சோம் பண்ணலாம். ஆனா நான் இப்போ இத Z மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி அதுல butterfly stitch பண்ண போறோம். இதுவும் ஒரு 1 cm-ல மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு நடுவுல டயகனலா ஒரு லைன். சோ பார்க்க Z மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைன்ல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். எப்பவும் போல silk thread double strand எடுத்து knot போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ஆரியில iron needle, இதுக்கு நம்பர் எதுவும் இல்ல. அப்படி நீங்க பிராண்டட்ல வாங்குறீங்கன்னா நம்பர் 14 thread workக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இத நீங்க மேல இருந்தும் ஆரம்பிக்கலாம் இல்ல கீழ் பக்கத்துல இருந்தும் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கீழ இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஒரு லாங்கா ஒரு ஸ்டிட்ச் அது இந்த லைனுக்கு உள்ள போட்டுக்கோங்க. லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அங்க இருந்து அப்படியே நூலை புல் பண்ணிட்டு வந்து கீழ் பக்கம். இப்போ கீழ இருக்கிற லைன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு போகும், மேலே இருக்கிறது லெஃப்ட் சைடு போகும். இப்போ கீழ இருக்கிறது அதே மாதிரி லைனுக்குள்ள ஒரு லாங் செயின், லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அங்க இருந்து திரும்ப நூலை இழுத்துட்டே வந்து மேல் பக்கம் வரும்போதும் இந்த டார்க் லைனுக்கு உள்ள லாங் ஸ்டிட்ச், லைனுக்கு வெளியே ஒரு லாக். சோ இதே மாதிரி இந்த லைன்லயே நம்ம கண்டினியூ பண்ணனும். சாரி, ஸ்டாண்ட் இல்லாம போடுறதுனால கொஞ்சம் நிறைய ஷேக் ஆகுது. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வரணும். நம்ம போடும்போது ஒரே விஷயம் பார்க்கணும், ரொம்ப நெருக்கமா இல்லாம ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேசிங்ல விட்டு போடும்போது கரெக்ட்டா வரும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி தான் போடுறேன். அந்த லாங் செயின் ஒரு லாக். இதே மாதிரி கீழ எந்த அளவுல போடுறோமோ அதே மாதிரி மேலேயும் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈவனா வந்துரும். சோ இது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிட்ச் நிறைய பார்டருக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நெக் லைன், ஸ்லீவ்க்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எங்க நம்ம வந்து அகலமா பார்டர் பண்ணனும்னு நினைக்கிறோமோ அது ஈஸியா இது கவர் பண்ண முடியும் த்ரெட் வர்க்ல. இல்ல அப்படி இல்லனா நீங்க வந்து இதுவே இன்டிவிஜுவல் ஒரு ஸ்டிட்சா போட்டு மோட்டிவ் மாதிரியும் குர்தீஸ்ல அங்கங்க ஃபுல்லா போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது மல்டி கலர்லயும் போடலாம். இந்த ஒரு ஸ்டிட்ச் ஒரு கலர்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் வேற கலர்ல அந்த மாதிரியும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். மேல அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி லாங் செயின் லைனுக்குள்ள வெளியே ஒரு லாக். அதே மாதிரி கீழியும் லாக், லாங் செயின் வெளியே ஒரு லாக். இப்போ நம்ம இங்க முடிக்கணும்னா நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இல்ல நம்ம இப்ப அடுத்த ஸ்டிட்ச் கண்டினியூ பண்ண போறோம்னா இதே மாதிரி தான். உங்களுக்கு ஈவனா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா அதே 1 cm-ல மார்க் பண்ணி அந்த Z மாதிரி வரைஞ்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். சோ ஈவனா வரணும்னு நினைக்கிற ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே கண்டினியூ பண்றதுனால அங்க இருந்து டயகனலா ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு வெளியே ஒரு லாக். திரும்ப அதே மாதிரி புல் பண்ணிட்டு கீழ வரும்போது லாங் செயின் லாக். சோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போறோம். இப்போ நான் இது வெறும் லைன் வரைஞ்ச லைன்ல இது வச்சு போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வரைஞ்ச லைனுக்கு மேல நீங்க ஒரு செயின் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுட்டும் போடலாம். அப்படி போடும்போது ஒரு மைல்டா ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டுட்டு வரேன். சோ இதே மாதிரி நீங்க ஃபுல்லா இந்த ஸ்டிட்ச் இந்த லைன் முடியற வரைக்கும் போட்டுட்டு வரலாம். இத நீங்க பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளையா சின்ன பசங்க Dressல போட்டு கன்வர்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் தனியா த்ரெட் வர்க்ல அந்த ஆண்டனா மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்ல இத வெறுமனே போடிங்கனாலும் போ மாதிரி எஃபெக்ட்ல இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த ஸ்டிட்ச் வந்து முதல் ஸ்டிட்ச் நான் அப்படியே நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூ பண்றோம்ன்றதுக்காக போட்டேன். இப்போ இந்த ஸ்டிட்ச்ல நம்ம முடிக்க போறோம். அது எப்படின்னு பாத்துறோம். சோ இப்போ இதோட செகண்ட் மோட்டிஃபோட லாஸ்ட் ஸ்டிட்ச் லாங் செயின் போட்டுட்டு லாக். அதே மாதிரி நூல் எடுத்துட்டு வந்து லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக்.
நம்ம முதல் பார்த்த மாதிரி இது இப்படியே கண்டினியூ பண்ண போகிறோன்னா இங்கேருந்து திரும்ப அப்படியே வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போயிடலாம். அப்படி இல்லை நீங்கள் இங்கே முடிச்சிட போகிறீங்க அப்படின்னா இந்த லாக்குக்கு அப்புறமும் நீங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த லாங் செயினுக்கு அப்புறம் டைரெக்டாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் லாக் இருக்குது, நான் அதை இது பண்ணிவிட்டு வெறும் லாங் செயின் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். எண்ட் நாட் எப்பயும் போல் ஃபஸ்ட் லூப்பை நல்லா பெருசாக போட்டுட்டு அது வழியாக செகண்ட் லூப் இழுத்துக்கோங்க. அதை அப்படியே டேர்ன் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே நூலை இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் நாட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இப்போ பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து சுகர் பீடில் அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்திருக்கேன். இது இந்த ஆரி அயன் நீடில்லேயே இந்த பீடுக்கு இல்லை சர்தோசிக்கு இந்த மாதிரி நீடில் இருக்கும், நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த பாயிண்ட் நல்லா லென்த்தாக இருக்கும். நான் இப்போ 2 பீட் தான் இது பண்ண போகிறனால இந்த த்ரெட் ஒர்க் நீடிலே யூஸ் பண்ணுறேன். ஸ்டிச்சுக்கு ஒரு பக்கம் நூல் எடுத்துக்கோங்க, பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நடுவுலையும் பீடு வைக்க போகிறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு பீடு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே ஸ்பேஸ் தான் விட போகிறேன், அதனால் இங்கே எண்ட் நாட் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லைனில் வைக்கிற ஒரு பீடுக்கும் பீடு வச்சுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சேம் கலர் சில்க் த்ரெட்லேயே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ வந்து பீட் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியும். இப்போ செகண்ட் இதுக்கும் அதே மாதிரி பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஆரி நீடில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி நார்மல் நீடில் போடுறதுன்றதை பார்ப்போம். இப்போது அதுக்கும் இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நார்மல் ஸ்விங் நீடில் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன் நூல். உங்களுக்கு அதிகமாக இன்னும் திக்காக வேணும்னா 6ஓ 8ஓ அப்படி கூட எடுத்துக்கலாம். அதில் பண்ண மாதிரியே நீங்கள் பாட்டமோ இல்லை டாப்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுவோம்ல சாட்டினுக்கு, அந்த மாதிரி தான். எங்கே இன்சர்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்துலேயே ஊசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த லைன் வரைஞ்சதுக்கு மேலே திரும்ப குத்திக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே லைன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு போகும், மேலே இருக்கிறது லெஃப்ட் சைடு. அதை பார்த்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதே பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்துடும். நம்ம முதல் இதில் லாங் போட்டுட்டு ஒரு லாக் ஒன்று போட்டோம், இது வெறுமனே ஸ்டிச் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த நார்மல் நீடில் என்னென்னா ஒரு மோட்டிவ் முடித்த கையோடையே நம்ம பீடும் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ அதை காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த லைன் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் பீடு வச்சு தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கையோட இதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு சைடில் ஊசி எடுத்துகிட்டு பீடை கோத்துட்டு இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆரியில் பண்ணாமல் நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தனியாக பண்ணணுன்ட்டில் இதில் பண்ணும்போது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்கு போகும்போதும் இங்கேருந்து நீங்கள் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து தைச்சிட்டே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஆரி நீடில் அதே மாதிரி நார்மல் நீடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.